இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க இப்ப அடிச்ச ட்விஸ்ட் மனசு எல்லார் மனசையும் காயப்படுத்திருச்சு. அப்ப நமக்கு என்னைக்குமே விடிவு காலம் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னும் அவங்களே சொல்லுவாங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க. நிறைய விவசாயிகள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழு தள்ளுபடி, வட்டியில்லா கடன் தள்ளுபடின்னு சொல்லிருந்தீங்க. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% சொல்லிருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா? இல்ல இப்படிலாம் சொல்லல அப்படின்னு ஒரு வேலை சொல்ல போறீங்களா? இருங்க. நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் 4 ஏக்கர் வச்சிருக்கிறேன், நீங்க 6 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு நான் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தா எனக்கு 1 லட்ச ரூபாயும் தள்ளுபடி ஆகணும். நீங்க 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தா உங்களுக்கு 50,000 ரூபாய் தள்ளுபடி ஆகணும். ஆனா இங்கதான் இருக்கு ஒரு செக். நீங்க 50,000 ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கணுமா? அப்பதான் இதெல்லாம் அப்ளிகபிளாம். ஸோ இப்போ நான் 50,000 ரூபாய் வாங்கலையா, நான் 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கேன்னா 1 லட்சம் ரூபாய் வாங்கினால எனக்கு 10,000 ரூபாய் தான் வேவர், உங்களுக்கு 5,000 ரூபாய் தான் வேவர். ஓகேவா? 50,000 ரூபாயும் அதுக்கு கீழேயோ வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல்லான வேவர். ஓகேவா? இதை கூட விடுங்க. இதெல்லாம் விட ஒரு இன்னொரு கேவலமான பாயிண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? பீரியட் இருக்கு. எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும்னு. லாஸ்ட் இயர் மேலேருந்து இந்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதுவே. அதுக்கு முன்னாடி வாங்கின ஃபார்மர்ஸ்க்குலாம் எந்த தள்ளுபடியும் கிடையாது. ஓகேவா? இதுல வேற அவர் ஒண்ணு சொன்னாரு, திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். ஆனா அதுக்கு இவங்க ஒண்ணு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்க தள்ளுபடி சொன்னதை அவங்களால செஞ்சாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனா அந்த விவசாயிகள் அடிவயத்திலே கை வைக்கிறீங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு இன்னொரு பரிசீலனை பண்ணி தள்ளுபடின்னு சொன்னதை நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது. இந்த வீடியோ நீங்க மக்கள் கிட்ட பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்றாம மக்களை ஏமாத்துறீங்கன்னு இதை நம்பிதான் உங்களுக்கு டெல்டா ரீஜன்ல இருக்க மக்கள் எல்லாரோட ஓட்டும் வந்துச்சு, அவங்க எல்லாரையுமே நீங்க இன்னைக்கு ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ எதுக்குன்னா அவங்களோட கோரிக்கை மறுபரிசீலனை பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. முடிஞ்சா கொஞ்சம் அதை பண்ணி கொடுங்க. எதிர்பார்ப்போட இருந்தவங்களுக்கு 5,000 10,000 கடைசியில பிச்சைக்காரங்கன்றத நீங்களும் நிரூபிச்சிட்டீங்க.